ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். இட்டர்னல் லவ் ஆஃப் ட்ரீமோட அடுத்த பார்ட்ல என்ன ஆக போகுதுன்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஜிஹெங்க கூட்டு போன தூங்வா அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து மறுபடியும் அவளை சரி பண்றாரு. ஜிஹெங் பாத்துட்டு இருக்கா. எனக்கு என்னாச்சு தூங்வா, ஏன் திடீர்னு ட்ரீட்மெண்ட்னு கேக்குறா. தூங்வா எதுவும் ஞாபகம் இல்லையான்னு கேட்க அவளுக்கு நிஜமாவே எதுவுமே ஞாபகம் இல்ல. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உன் உடம்புக்குள்ள கெட்ட சக்தி பூந்திருந்தது, அதை எடுத்தாச்சு, இப்ப நான் கிளம்புறேன், வேலை இருக்குன்னு சொல்லிட்டு தூங்வா அங்க இருந்து போறாரு. தூங்வா, உங்ககிட்ட நான் ஒண்ணு கேட்கணும். அந்த பிம்பான் பழம் என்னோட விஷத்தையும் நல்லா குணப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்ட, சக்தி கொடுக்கும்னு. அதனால எங்க அப்பா மேல வச்சிருக்க மரியாதை காரணமா அந்த பழத்தை நீங்க எனக்கு கொடுக்கணும்னு வேணும்னே இந்த ஜிஹெங் இருக்கால, அவங்க அப்பா தான் வீக் பாயிண்ட்னு தெரிஞ்சு தூங்வா கிட்ட அதை வச்சு கேக்குறா. தூங்வா பாக்குறாரு. சரி ஓகே, நான் எப்படியும் அதை ஃபெங்ஜூக்கு கொடுக்கணுங்கிற ஐடியால இல்ல, அதை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு தோங்பா அங்க இருந்து கிளம்புறாரு. ஏன்னா ஃபெங்ஜூ அதுல கேக் பண்ணி சீவுக்கு கொடுத்துருவான்னு சொல்லிட்டு அவர் நினைச்சிட்டு இருக்காரு. இங்க ஃபெங்ஜூ மத்த ஃப்ரெண்ட்ஸோட வின் பண்ணதால ட்ரீட்ல இருந்துட்டு இருக்கா. அடுத்த நாள் தான் அந்த பழத்தை பறிப்பாங்களாம். பறிச்சு கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா அந்த பழத்துக்கே இவ்வளவு பாதுகாப்பு இருக்கு, அதை எப்படி ஓபன் பண்ணுவாங்க அப்படின்னு மத்தவங்க யாரும் கேட்டுட்டு இருக்காங்க. ஆஹா, அந்த பேர் இருக்குல்ல, அதை நம்ம சொல்லக்கூடாது அந்த பேரு, அதாவது ஆரண்யா இருக்குல்ல, அந்த பேர்ல தான் அந்த மர்மம் இருக்கு போல நமக்கு பேசுறாங்க. அத பத்தி எல்லாம் பேச வேண்டாம், வாய மூடுங்க அப்படின்னு ஃபெங்ஜூவோட மத்த எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சொல்லிட்டு இருக்காங்க. ஃபெங்ஜூக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்காக ஆளுங்க வராங்க. ஃபெங்ஜூ போய் இதை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ள பிம்பான் பழம் இல்ல, பீச் பழம் தான் இருக்கு. என்னது அது பீச் பழம் இருக்கு அப்படின்னு ஃபெங்ஜூ கேக்குறா. கரெக்டா அந்த இடத்துக்கு லியான் சொங் வந்துடுறாரு. யாருமா, பிம்பான் பழம் தான் கிஃப்ட்னு சொன்னாங்களா என்ன? ஒவ்வொரு தடவையும் மாறும் போல, இந்த தடவை அது மாறிடுச்சு, அவ்வளவுதான். பீச்சு சாப்பிடலாமா அப்படின்னு விளையாட்டா கேக்குறாரு. ஆனா ஃபெங்ஜூ பயங்கரமா அப்செட் ஆயிடுறா. அங்கிருந்து கிளம்பி நேரா பிம்பான் பழம் இருக்கிற மரத்துக்கிட்ட போயிடுறா. தோங்வா எதுக்காக இதை மாத்தினாருன்னு தெரியல, ஆனா அதை எப்படியாவது எடுத்தே ஆக வேண்டியது என்னோட கட்டாயம். என் மேல எதுக்கு இந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் பிளே பண்ணணும்னு அவன் நினைச்சிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல கரெக்டா ஜிஹெங் வந்துடுறா. ஃபெங்ஜூ, சாரிமா, தோங்வா கிட்ட நான் ஆல்ரெடி நேத்தே அந்த பழம் எனக்கு தான் வேணும்னு கேட்டேன். போட்டிக்கு முன்னாடியே தோங்வா எனக்கு கொடுக்குறேன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டாரு. உனக்கு கிடைக்காதுன்னு சொல்ல, உனக்கு கொடுக்கறதுக்காக எனக்கு பழம் கிடையாதுன்னு தோங்வா சொல்லிட்டாரா. அதுவும் போட்டியில கலந்துக்கிறதுக்கு முன்னாடியே அவருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபெங்ஜூ இன்னும் அப்செட் ஆயிடுறா. ஆமா, எனக்காக நான் எது கேட்டாலும் அவர் செய்வாரு. அது மட்டும் இல்லாம இனிமே என் மாஸ்டர் கிட்ட நீ தள்ளி போயிருக்கியா, அவர் இதுக்கு மேல டிஸ்டர்ப் பண்ணாத, அது கரெக்டா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஜிஹெங் சொல்றா. ஃபெங்ஜூ இருக்கிற அப்செட்ல இப்ப பயங்கரமா அப்செட் ஆயிடுறா. இதுக்கு மேல ஒன்னும் பேச தேவையில்ல, ஆனா அந்த பழம் உங்களுக்கே கிடைக்கட்டும், அதுல பாதி மட்டும் எனக்கு கொடுக்குறீங்களா, முக்கியமான எனக்கு ஒரு வேலை இருக்குன்னு ஃபெங்ஜூ சொல்றா. அதை யாருக்கும் நான் வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிற ஐடியால இல்ல, தோங்பா அது எனக்கு கொடுத்ததுன்னு சொல்லிட்டு ஜிஹெங் அங்க இருந்து போயிடுறா. ஃபெங்ஜூ அந்த இடத்துலயே கதறி அழ ஆரம்பிக்கிறா. தோங்வா என்கிட்ட பாசம் காட்டினாருன்னு நான் நினைச்சேன், ஆனா ஜஸ்ட் என் கூட விளையாடுறதுக்கு அது ஒரு சான்ஸா அவரு யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு போல. எனக்கு இதெல்லாம் தாங்கிக்க முடியலன்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு அழுதுட்டு இருக்கா. இங்க லியான் சோங் சீமிங்க பாக்குறதுக்காக நேரா கிளம்பி வந்துடுறாரு. உனக்காக ஃபன்யன் வேலில இருந்து ஒயின் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு. ஏதோ ஒரு விஷயம் இருக்கு ஃபெங்ஜூக்கும் தோங்பாக்கும் நடுவுல, ஆனா அது யாருக்கும் தெரியாம இருக்குன்னு சொல்லிட்டு லியான் சோங்குக்கு தெரியுது. அதனால வேணும்னே சீமிங்க குடிக்க வச்சு அந்த உண்மையெல்லாம் வாங்குறதுக்காக தான் இங்க வந்திருக்காரு. சீமிங் அந்த பிளான் தெரியாம அந்த ஒயினா அந்த ஊர்ல சூப்பரா இருக்குமேன்னு எல்லா ஒயினையும் வாய்க்குள்ள ஊத்திட்டு இருக்காரு. ஃபெங்ஜூ மறுபடியும் திரும்ப வந்துட்டு இருக்கா. இங்க உள்ள தோங்பா இருக்காராடான்னு சொல்லிட்டு சீவூட்ட கேக்குறா. தோங்பா மறுபடியும் சொர்க்கத்துக்கே திரும்பி போயிட்டாரு போல, அவர் இனிமே வரமாட்டாரு. ஃபெங்ஜூ, இதுக்கும் மேல ஜிஹெங்கும் என்ன மதிக்க போறது இல்ல, நான் கூட கிளம்பலான்னு தான் இருக்கேன் இங்க இருந்து, நான் போகும்போது உன்னை கூட்டு போயிடுறேன், அதுக்கு முன்னாடி ஒரு டின்னர் போயிட்டு வரலாமா அப்படின்னு சீவோ கேட்டுட்டு இருக்கான். பிம்பான் பழத்தை நாளைக்கு பறிச்சிருவாங்கடா, பறிச்சா கொடுத்துருவாங்க, அப்புறம் எனக்கு கிடைக்கவே கிடைக்காது, இல்ல எனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்னு ஃபெங்ஜூ போறா. பிம்பான் மரம் இருக்கிற அந்த இடத்துக்கு மறுபடியும் போய் சேர்ந்துடுறா. இங்க லியான் சொங்குக்கு எல்லா விஷயமும் தெரியுது. சொங்லின் கிட்ட வரான், தோங்வா வந்தாரு இல்ல அப்படின்னு. தோங்பா வந்தாரு, ஆனா மறுபடியும் கிளம்பி போயிட்டாரு. அந்த சீவுவை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு திட்டிட்டு போயிருக்காருன்னு சொல்லிட்டு சொங்லின் பாத்துட்டு இருக்கான். லியான் சொங்குக்கு இப்பதான் விஷயமே புரியுது. தோங்பா தப்பான கதை மேல அண்டர்ஸ்டாண்டிங் வச்சிட்டு இருக்காரு, இப்பவே போய் விஷயத்த சொல்லணும்னு சொல்லிட்டு எல்லா கதையும் தெரிஞ்ச லியான் சொங் அங்க இருந்து கிளம்பி ஓடிட்டு இருக்கான். ஃபெங்ஜூ பாக்குறவ, அந்த 4 பாம்பு இருக்கு, ஆனா என் மேல ஏற்கனவே தோங்பாவோட பாதுகாப்பு கவசம் இருக்கு, இப்ப அதுக்கும் மேல என்னோட பவர் எல்லாம் ஒன்னா சேர்த்ததுக்கு நான் பவர் கொடுத்துட்டேன்னா இந்த பாம்புல இருந்து என்னால தப்பிக்க முடியும் இல்லன்னு சொல்லிட்டு அந்த பவர் எல்லாம் கவசத்துக்கு கொடுத்துட்டு அதை ஸ்ட்ராங் ஆக்கிட்டு உள்ள போறா. ஆனாலும் அந்த பாம்புங்க இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஃபெங்ஜூவை அடிக்க ஆரம்பிக்குதுங்க. அந்த கவசம் அவளை காப்பாத்துது. ஜஸ்ட் இந்த கவசத்தை இங்கே விட்டுட்டு நேரா நம்ம உள்ள ஓடி போயிட்டா என்ன அப்படின்னு அடுத்த ஐடியாவை பண்ணிட்டு இருக்கா. கைய மட்டும் லேசா வெளியே விட்டு பாக்குறா. அவ கையிலேயே பயங்கரமா அடிபட்டுருது. ஆஹா, விட முடியாது போல, இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஃபெங்ஜூ பயந்து யோசிச்சுட்டே நின்னுட்டு இருக்கா. இங்க தோங்வாவை பாக்குறதுக்கு லியான் சொங் மறுபடியும் வந்துடுறான்.
நீங்க என்ன பண்ற மறுபடியும் அப்படின்னு தோங்வா கேட்டுட்டு இருக்காரு. தோங்வா, உனக்கு ஒரு சில விஷயத்த சொல்லியே ஆகணும். நீயே இருக்கான்ல, உன்னை காப்பாத்த வந்த ஒரு பொண்ணு கிட்ட உன்னோட 9 வால் அழகா இருக்கு, அது எனக்கு தெரியான்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கிட்டான். அந்த பொண்ணு அந்த வாலை கொடுத்ததால அவளால மனுஷ உருவத்துக்கு மாற முடியாம பல வருஷங்களா அவ ஒரு குட்டி நரியாவே இருந்திருக்கா. இந்த கதை உனக்கு தெரியுமான்னு கேட்க தோங்வா பாக்குறாரு. நீ என்ன சொல்ல வர? என் கூட பல வருஷம் இருந்த அந்த குட்டி நரி ஃபெங்ஜோன்னு சொல்ல வரியா அப்படின்னு தோங்வா கேட்டுட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல, நீ மறுபடியும் அந்த குட்டியை அங்கேயே விட்டுட்டு ஜிஹெங்க கல்யாணம் பண்ணிக்கலான்னு போனப்ப அந்த குட்டி நரி பயங்கரமா அப்செட் ஆயிட்டு ஜிஹெங்கோட மிருகத்தால பயங்கரமா அடி வாங்கிட்டு பாதிக்கப்பட்டு சாகுற நிலைமையில இருந்தது. அதுக்கப்புறம் அந்த சீமிங் தான் காப்பாத்தி மறுபடியும் அதோட இடத்துல கொண்டு போய் சேர்த்தாங்க. ஆனா அதோட அந்த குட்டி நரி அடங்கல. நீ எப்ப மனுஷ உலகத்துக்கு போனியோ கஷ்டங்கள் அனுபவிக்கிறதுக்கு, உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அந்த குட்டி நரி உன் பின்னாடியே வந்துருச்சு. அப்போ அந்த இடத்துல மனுஷ உயிர் உன்னை காப்பாத்துறதுக்காக பிம்பான் பழத்துக்கு ஆசைப்பட்டு இங்க வந்து இந்த குட்டி நரி கிட்ட அதோட பரிசை நீ புடுங்கிட்ட. இப்போ அதோட மனசு எவ்வளவு வேதனையில இருக்கும்னு கொஞ்சமாவது நீ யோசிச்சு பாத்தியான்னு கேட்க தோங்வா எதுக்குமே ஷாக் ஆக மாட்டாரு. தலையில கை வச்சிடுறாரு. பெரிய தப்ப நான் பண்ணிட்டேன் போலயே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நான் என்ன நினைச்சேன்னா சீவோக்காக தான் அந்த பழத்தை அப்படின்னு தோங்வா சொல்ல ஆரம்பிக்க, அது என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா உன்னோட ஒரு மினிஸ்டருக்காக, உன் தளபதிக்காக, உனக்காக மனுஷ உலகத்துல உயிரை விட்ட ஒரு பையனுக்காக தான் அதை வாங்குறதுக்காக ஃபெங்ஜோ இங்க வந்திருக்கான்னு சொல்ல அங்க சீவு வந்துடுறான். ஹே தோங்வா, இருக்கணும் மூஞ்சி, உனக்கு நிறைய பவர் இருக்குன்னு உனக்கு மரியாதை கொடுக்கலாம் தான் நான் நினைச்சேன். ஆனா நீ ஃபெங்ஜுவை ஏமாத்திட்ட. என்னதான் ஜிஹெங் தான் எனக்கு பிடிச்ச பொண்ணா இருந்தாலும் ஃபெங்ஜோ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. நீ ஏமாத்தினதை என்னால ஏத்துக்க முடியல. ஃபெங்ஜோ பாட்டு கிளம்பி அந்த பழத்தை எடுக்கிறதுக்கு போயிட்டா தெரியுமான்னு சொல்ல தோங்வா ஷாக் ஆயிட்டு இருக்காரு. இங்க ஃபெங்ஜோ வெயிட் பண்ணி பார்த்துட்டு அந்த பாம்பெல்லாம் டயர்ட் ஆகுற ஒரு நேரத்துல மந்திர வளையத்துல இருந்து குதிச்சு வெளியே போயிடுறா. அங்க மரத்துக்கிட்ட போயிடுறா. ஆனா அந்த மரத்தை சுத்தி ஏதோ மந்திர கட்டு மாதிரி இருக்கு, அதுக்குள்ள அவ மாட்டிக்கிறா. திடீர்னு பயங்கரமா வலிக்குது, கத்த ஆரம்பிக்கிறா. கத்தல் சத்தம் ஏரியா ஃபுல்லா கேக்குது. தோங்வா காதுலயும் விழுது. ஃபெங்ஜோக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவரும் அங்க இருந்து கிளம்பி வராரு. அந்த இடத்தோட ராணி மெங்கோட அம்மா நேரா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வணக்கம் தோங்வா அப்படின்னு சொல்லிட்டு, ஃபெங்ஜு இப்போ கனவுல மாட்டிக்கிட்டா, ஆரண்யா கனவுல மாட்டிக்கிட்டான்னு சொல்ல தோங்வா ஆரண்யா கனவுனா என்னன்னு கேட்டுட்டு இருக்காரு. ஆரண்யாங்கிறது என்னோட தங்கச்சி. நாங்க சின்ன வயசா இருக்கும் போது நடந்த ஒரு சம்பவத்தால அந்த பொண்ணு இறந்து போயிட்டா. அப்சஷனோட இறந்து போனாங்கிறதால அவளோட ஆத்மா அந்த வாழ்க்கையை அப்படியே ஒரு கனவா மாத்திக்கிச்சு. அந்த கனவு தான் இங்க இருக்கு. அந்த கனவுக்குள்ள சில பேர் உண்மையாவே சுயநினைவோட இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அந்த கனவுக்குள்ளதான் ஃபெங்ஜு மாட்டிக்கிட்டா. அந்த ஊர்ல ஒரு ஆளாவே அவையினரும் வாழ ஆரம்பிச்சிருவா. ஒருவேளை அந்த கனவுல இருந்து வெளியே வரதுக்கான சக்தி அவகிட்ட இருந்ததுன்னா அதை கண்டுபிடிச்சு வெளியே வர முடியும். இல்லனா வரவே முடியாது. வாழ்க்கை ஃபுல்லா அங்கதான் இருக்கணும். ஆனா இவ்வளவு அடிபட்டு சின்ன வயசு ஃபெங்ஜு உள்ள போயிருக்காங்கிறதால கண்டிப்பா அவளுக்காவே வெளியே வர பவர் இருக்காது. யாராவது ஆளுங்க கூட்டு போய் காப்பாத்தினாதான் உண்டு. ஆனா பெரிய பவர் இருக்கிறவங்க உள்ளேயும் போக முடியாது. ஆரண்யா உலகம் வெறும் கனவு உலகங்கிறதால அது ரொம்ப வீக்கா இருக்கு. அதிகமா பவர் இருக்கவங்க அது போனா அந்த உலகம் தனக்குள்ளேயே அழிஞ்சு போயிடும். அப்ப ஃபெங்ஜுவும் இறந்து போயிருவா அப்படின்னு சொல்ல தோங்வா பாக்குறாரு. மெங்கங்க வந்துட்டு நான் போறேன், ஃபெங்ஜுவை கூட்டு வரேன், எனக்கு ஒன்னும் பவர் அதிகமா இல்லல்ல அப்படின்னு சொல்றான். அங்க பாரு, ஆரண்யா கனவை பத்தி தப்பா பேசாத, அது ரொம்ப பயங்கரமானது, அது உன்னெல்லாம் முழுங்கிரும் அப்படின்னு ராணி திட்ட ஆரம்பிக்கிறா. தோங்வா பாக்குறாரு. நான் உள்ள போறேன், வேற யாரும் என்கிட்ட இதை பத்தி பேச வேண்டாம்னு சொல்ல ஜிஹெங் வேணான்னு சொல்லிட்டு இருக்கா. லியான்சோங் வரான். தோங்வா நீ என்ன பண்ணிட்டு இருக்க, அது ஆபத்து இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்லன்னு சொல்ல, லியான்சோங் உனக்கு நான் 2 வேலை கொடுக்குறேன். நான் இல்லாம ஒரு வேலை ஃபெங்ஜு மட்டும் வெளியே வர வேலை இருந்துச்சு அப்படின்னா, நான் இறந்து போயிட்டேன் அப்படின்னா ஃபெங்ஜு கிட்ட அந்த பிம்பான் பழத்தை எடுத்து கொடுத்துட்டு அவளை பத்திரமா கொண்டு போயிட்டு அவளோட இடத்துலயே நீ விட்டுறணும். அதுக்கப்புறம் 2வது, என் ஃப்ரெண்டு மூயான் இருக்கான்ல, அவன்கிட்ட நீ போற. நான் ஒரு வேலை வராத பட்சத்துல இதுக்கும் மேல அந்த அரக்க தலைவியோட கட்ட நீங்க தான் பாத்துக்கணும்னு சொல்ற. அதுக்கும் மேல அவர் பாத்துக்குவாரு, புரியுதான்னு சொல்ல லியான்சோங் எல்லாம் பயந்து போயிடுறான். தோங்வா அவரோட உடம்புல இருந்து கிட்டத்தட்ட 90% பவரை வெளியே விட்டுறாரு. இத்தனை வருஷமா சேர்த்ததுல 90% பவரை. அப்பதான் உள்ள போக முடியும்னு உள்ள தோங்வா போறாரு. இப்ப உடம்புல நிறைய பவர் குறையுதுங்கிறதால தோங்வாவையும் இந்த பாம்பெல்லாம் அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. தோங்வா ஆனா அவரோட பவர் மிச்சம் இருக்கிறதெல்லாம் யூஸ் பண்ணி அதை மறுபடியும் அட்டாக் பண்ணிட்டு அந்த இடத்துக்குள்ள ஃபெங்ஜு இருக்கிற இடத்துக்குள்ள போயிடுறாரு. அவள தொட்டு பாத்துட்டு இருக்காரு. ஃபெங்ஜு பாக்குறா. இது என்ன கனவான்னு கேக்குறா. இல்லையே, நான் நிஜமாதான் இங்க இருக்கேன்னு சொல்ல, தோங்வா நீங்க என் பின்னாடி வரணும்னு சொல்லிட்டு நான் நிஜமாவே ஆசைப்பட்டேன். நிஜமாவே என் கூட வந்துட்டீங்களா, எதுக்கு இங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு எனக்கு ஒரு மாதிரி மயக்கமா இருக்கு, தூக்கமா இருக்குன்னு சொல்லிட்டு தோங்வாவை கட்டி பிடிச்சுக்கிறா. இங்க ராணி பாக்குறாங்க. இதுக்கும் மேல நம்ம தோங்வா வேலையை முடிச்சிட்டு வரதுக்கு நம்ம வெயிட் பண்ணணும், வேற வழியே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. லியான்சோங் நீங்க எல்லாரும் இங்க இருந்து கிளம்பி போங்க, இந்த இடத்துல நடந்தது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்ல ஆளுங்களும் அங்க இருந்து சத்தியம் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. தோங்வா ஃபெங்ஜு இந்த இடத்து கனவுல மறைஞ்சிட்டு நேரா அந்த கனவு உலகத்துக்குள்ள போயிடுறாங்க. சீவோ வெளியே வந்துட்டு இருக்கான். ஜிஹெங்க பார்த்து நீ இப்படி பண்ணுவேன்னா நான் யோசிக்கவே இல்லைன்னு அவரையே திட்ட ஆரம்பிக்கிறான்.
ஜிஹெங் பாக்குறா, நான் 200 வருஷமா இங்க இருக்கேன். 10 வருஷத்துக்கு ஒரு தடவை தோங்பா எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக வந்துருவாரு. அந்த 10 வருஷத்துல 1 மாசம் மட்டும் தான் அவர் இங்க இருப்பாரு. அதுக்காக தான் மீதி 9 வருஷமும் நான் அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். அப்படி வெயிட் பண்ணி என் மனசுக்குள்ள அவரை தவிர வேற யாருமே இல்ல. அவர் கையால கிடைக்கணும் அப்படின்னா நான் என்ன வேணா பண்ணுவேன். எனக்கு ஃபெங்ஜு மேல கோவம் வந்துருச்சு. எனக்கே தெரியுது தப்பு, நான் பண்றது முட்டாள்தனம்னு சொல்லிட்டு தோங்பாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பும் எனக்கு கிடைச்சது. நான் தான் எல்லாத்தையும் லூஸ் பண்ணிட்டேன். இப்ப காதல் என்ன போட்டு பைத்தியக்காரி ஆக்குதுன்னு சொல்லிட்டு ஜிஹெங் அழுதுட்டு இருக்கா. இத பாக்குறதுக்கு சீவுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இன்னொரு பக்கம் மெங்கு பாக்குறான். மெங்கோட தங்கச்சி பக்கத்துல போயிட்டு, இங்க பாருடா, நீ அந்த பொண்ணை லவ் பண்ணுன்னு சொல்லிட்டு எனக்கும் இப்ப புரிஞ்சிருச்சு. ஆனா உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. கொஞ்ச நேரமாவது அமைதியா இரு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. தோங்வா ஃபெங்ஜுவ அந்த கனவு உலகத்துக்குள்ள ஒரு காட்டுக்குள்ளதான் இருக்காங்க. கட்டெல்லாம் கொட்டு வர வச்சு அதுல ஃபெங்ஜுவ படுக்க வச்சிடுறாரு. அவளுக்கு உடம்புல சக்தியே இல்லைன்னு கொஞ்சமா அவரோட ரத்தத்தை எடுத்து அவளோட வாயில விட்டுட்டு இருக்காரு. ஃபெங்ஜுக்கு இந்த சக்தி எல்லாம் கொஞ்சம் உள்ள போனதுக்கு அப்புறமா ஒரு கனவு ஒண்ணு வருது. அந்த கனவுல தோங்வா கிட்ட நரிக்குட்டியா இருந்தால, அதுக்கப்புறமா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அவங்க அம்மா பாத்துட்டு இவளுக்கு மாப்பிள்ள எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. ஃபெங்ஜு இத பாக்குறா. எனக்கு ஆனா தோங்வாவை தானே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள யோசிக்க ஆரம்பிக்கிறா. திடீர்னு பார்த்தா கண்ணு முழிச்சிடுறா. தோங்வா ஆப்போசிட்ல இருக்காரு. தோங்வா நம்ம கனவுல வந்திருக்காரு போல. பக்கத்துல க்ளோஸா வேற வந்து பேசுறாரு. எவ்வளவு அட்வான்டேஜ் எடுத்துக்க முடியுமோ அவ்வளவு எடுத்துட வேண்டியதான்னு சொல்லிட்டு ஃபெங்ஜு தோங்வாக்கு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. தோங்வாவே ஷாக் ஆயிடுறாரு. என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு, இது என் கனவு, நான் என்ன வேணா பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஃபெங்ஜு கிஸ் பண்ண தோங்வாவும் பதிலுக்கு அவளுக்கு முத்தம் கொடுத்துட்டு இருக்காரு. இதெல்லாம் நீ கனவுன்னு நினைச்சிட்டு இருக்கல, காமெடியா இருக்குன்னு சொல்லிட்டு தோங்வா சொல்றாரு. கிள்ளி பாக்குறா. இப்பதான் அவளுக்கு தெரியுது இது கனவு இல்ல உண்மைதான்னு. தோங்வா, நீங்களா ஏன் பக்கத்துல இருக்கீங்களா? இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபெங்ஜு யோசிச்சுட்டு இருக்கா. அதெல்லாம் ஒண்ணும் பயப்பட வேணாம், உனக்கு எது வரைய ஞாபகம் இருக்குன்னு தோங்வா கேக்குறாரு. கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடிதான் உங்க இடத்துல நான் கூட்டி நிறையா இருந்தேன். அப்புறம் எனக்கு அடிபட்டுருச்சு, அங்கிருந்து கிளம்பி போயிட்டேன் அப்படின்னு ஃபெங்ஜு சொல்றா. நல்ல வேலை இவளுக்கு எதுவும் ஞாபகம் இல்ல. ஞாபகம் தான் எனக்கு கண்டிப்பா வெறுத்திருப்பா. இப்படி இருக்கதே பரவாயில்ல கொஞ்ச நேரத்துக்கு அப்படின்னு தோங்வா சொல்லிட்டு, உனக்கு அடிபட்டுருச்சு, அதனால உனக்கு கொஞ்சம் காலம் எல்லாம் மறந்துருச்சு, நீ நிறைய கொஞ்சம் பாஸ்ட மறந்துட்டேன்னு சொல்ல, மறுபடியும் அடிபட்டுருச்சா? இப்பதான் ஜிஹெங்கோட அனிமல் என்ன ரொம்ப அட்டாக் பண்ணுச்சு, மறுபடியும் நான் அட்டாக் ஆயிட்டேன் பாருங்கன்னு சொல்லிட்டு ஃபெங்ஜு சொல்றா. தோங்வாக்கு இவ்வளவு பாக்குறதுக்கே ரொம்ப பாவமா இருந்துட்டு இருக்கு. அம்மா, எனக்கே எந்த ஞாபகமும் இல்ல, என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஃபெங்ஜு கேட்டுட்டு இருக்கா. தோங்வா அவகிட்ட போயிட்டு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்ல. கல்யாணம் ஆயிடுச்சா? வாய்ப்பே இல்ல, எங்க அப்பாலாம் உங்களை கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஏன் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாரு அப்படின்னு கேட்க, ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கால தான் எங்க அப்பா மாப்பிள்ள பாத்துட்டு இருந்தாரு, உங்களை பண்ணி வைக்க மாட்டாருன்னு சொல்ல தோங்வாக்கு சிரிப்பா இருக்கு. ஓ அப்படியா, உங்க அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு இவளை கட்டி பிடிச்சிட்டு, இவ பாடி ரொம்ப வீக்கா இருக்கு, என் ரத்தத்தினாலதான் அவ பேசிட்டு இருக்கா, இவ நல்லா தூங்கட்டும், இவளோட உடம்புல இருந்து ஆத்மா மட்டும் தானே வெளியே போகணும், அதை எடுத்து நான் வெளியே அமுச்சு விடுறேன், இந்த உலகத்துல அது வாழ்ந்துட்டு இருக்கட்டும், அதுக்கு எந்த ஞாபகமும் இருக்காது அப்படிங்கறதால ரொம்ப நல்லாவே உடம்புல கொஞ்சம் கொஞ்சமா பவர் சேர ஆரம்பிக்கும். இந்த கனவுல இருந்து வெளியே போறதுக்கான வழியை நான் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா நான் ஃபெஞ்சுவை கூட்டு போறேன் அப்படின்னு தோங்வா யோசிச்சுட்டு இருக்காரு. சரி ஓகே, நீ கொஞ்ச நேரமாவது தூங்கணும், தூங்க ஆரம்பிக்கிறியா அப்படின்னு நம்ம தோங்வா கேட்க, இல்ல நீங்க எப்படி என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, எப்படி என் அப்பா ஒத்துக்கிட்டாரு, நான் எப்படி ஒத்துக்கிட்டேன், அவ்வளவு ஈஸியாலாம் நான் ஒத்துக்க மாட்டேன்னு ஃபெங்ஜு சீன் போடுறா. ஏன்னா நான் முன்னாடி தலை குனிஞ்சு மண்டி போட்டு கெஞ்சி கேட்டேனா, அதனால நீ ஒத்துக்கிட்ட அப்படின்னு தோங்வா சொல்றாரு. தோங்வாவே முன்னாடி மண்டி போட்டாரா? இன்னொரு தடவை கிள்ளி பாத்துக்கிறேன்னு ஃபெங்ஜு தோங்வாவை கிள்ளி பாத்துட்டு இருக்கா. தோங்வா ஒய்யாரமா படுத்துட்டு, ஆமாமா நான் மண்டி போட்டு கெஞ்சி கேட்டேன், அதனாலதான் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்ட அப்படின்னு ஃபெங்ஜுவையும் பக்கத்துல எடுத்து படுக்க வச்சுக்கிறாரு. சரி ஓகே, அப்புறம் என்னாச்சு, நீங்க எம்பாரசிங்கா நிறைய வேலை பண்ணீங்களா அப்படின்னு ஃபெங்ஜு இன்வால்வ் ஆயிட்டு இருக்கா. எல்லாமே எனக்கு மறந்து போச்சுன்னு. சீக்கிரம் ஞாபகம் வரும், அப்போ என்ன பண்ணலாம், அதுக்கு முன்னாடி இந்த சாம்பிராணி போட்டா தூக்கம் வரும், நல்லா தூங்கலாம் ஃபர்ஸ்ட் அப்படின்னு தோங்வா சொல்றாரு. ஃபெங்ஜு அப்படியே தோங்வாவையும் பக்கத்துல வந்து பாத்துட்டு இருக்க. முத்தம் கொடுக்கறதுக்கு பாக்குற ஃப்ராடுன்னு சொல்லிட்டு ஃபெங்ஜுக்கு தோங்வா முத்தம் கொடுக்கறாரு. அப்படியே அந்த சாம்பிராணியில அவ மயங்கி போயிடுறா. அவளை அப்படியே படுக்க வச்சுட்டு, உன்னை நான் சக்தி கல்லுக்குள்ள படுக்க வச்சுட்டு போயிடுறேன், நீ இப்படியே அமைதியா தூங்கிட்டு உன் உடம்புக்கு சக்தி சேரட்டும் அப்படின்னு தோங்வா சொல்லிட்டு போறாரு. இங்க ஜீவு மறுபடியும் திரும்ப வந்துட்டு இருக்கான். சரி ஓகே, ஆளாளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பாத்துக்கோங்க, அவன் உயிரோட இருக்கானா இல்லையா நமக்கு தெரியாது, அப்புறமா கண்டுபிடிக்கலாம், ஆனா அதுக்கு முன்னாடி இந்த இருகுன மூஞ்சிக்கு கொஞ்சம் டைம் ஆவது கொடுக்கலாம், நானே என் ஊருக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சீவு அங்கிருந்து கிளம்புறான். தோங்வா வராரு. மாய கண்ணாடியில ஒரு பெரிய பாக்ஸ் மாதிரி உன கிரியேட் பண்ணிட்டு நம்ம ஃபெங்ஜுவை அதுல படுக்க வச்சுட்டு அவளோட நெத்தியில இருந்து அவளோட பவர் மட்டும், அதாவது அவளோட ஆத்ம சக்தியை மட்டும் எடுத்துட்டு அதை மூடி வச்சிடுறாரு. தண்ணிக்குள்ள யாரும் பார்க்க முடியாதபடி பாதுகாப்பா வச்சு மந்திர கட்டும் போட்டுறாரு. அதுக்கப்புறமா நம்ம ஃபெங்ஜுவோட அந்த குட்டி ஆத்மா மட்டும் இங்க அந்த கன உலகத்துக்குள்ள எங்கேயோ போக ஆரம்பிக்குது. தோங்வா அதை பிடிக்கணும்னு நினைக்கிறாரு, ஆனா அவரையும் தாண்டி அந்த உலகத்துக்குள்ள அது போக ஆரம்பிக்குது. இங்க இன்னொரு பக்கம் மறுபடியும் கனவு உலகத்துக்குள்ள இருக்கிற அந்த கனவு இருக்குல்ல, அந்த உலகத்துல பார்த்தா ஒரு குட்டி பாப்பா அழுதுட்டு இருக்கா. அந்த பொண்ணு பேரு ஆரண்யா. அந்த பாப்பாவை பாக்கிறதுக்கு ஷென்யே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் வரான்.
உன்னை இங்க வச்சு வளர்க்குறாங்க, பாம்பு தான் உன்னை வளர்க்குது, நான் உன்னை பாத்துக்கிறேன்னு அவனோட கையில இருந்து ரத்தத்தை எடுத்து அந்த குழந்தைக்கு அதை சாப்பாடா கொடுத்துட்டு இருக்கான் கடிச்சு. அது குழந்தைய தூக்கிட்டு போலான்னு பாக்குறான், ஆனா பாம்புங்க விட மாட்டேங்குது. அந்த 4 பாம்பும் அந்த குழந்தைய பாதுகாத்துட்டு இருக்கு. சரி, உன்னை இங்கே விட்டு போறேன், நான் அப்புறம் உன்னை வந்து பாக்குறேன்னு சொல்லிட்டு ஷென்யே அங்க இருந்து கிளம்பிடுறான். கொஞ்சம் வருஷங்கள் அப்படியே ஓடி போது. நம்ம ஃபெங்ஜூ கண்ணு முழிச்சிடுறா. ஃபெங்ஜூ பாக்குறா இது என்ன இடம்ட்டு. நம்ம ஃபெங்ஜூவோட ஆத்மா அவள மாதிரியே இருக்கிற இன்னொரு உருவத்துக்குள்ளதான் வந்திருக்கு. எந்திரிச்சு பாக்குறவளுக்கு அவளை பத்தி எந்த அடையாளமும் தெரியல. நான் யாருன்னே தெரியலேன்னு யோசிக்க அங்க வேலைக்கார பொண்ணு வரா. அரண்யா இளவரசி, ஏன்னாச்சு ஷாக் ஆயிட்டு பாத்துட்டு இருக்கீங்க? நான் தான் உங்க வேலைக்கார பொண்ணு சாச்சா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. யாரோட கனவோ ஆரண்யா அப்படிங்கிறது அந்த கனவுக்குள்ள இருக்கிற அந்த மெயின் கேரக்டருக்குள்ளதான் இப்ப நம்ம ஃபெங்ஜூவோட ஆத்மா வந்துருச்சு. அதுக்கான காரணங்களும் பின்னாடி இருக்கு. ஆரண்யா இளவரசிங்கிறாங்க, வேலைக்கார பொண்ணு இதான் என் வீடுங்கிறா, ஆனா எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. ஏன் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லன்னு சொல்லிட்டு ஃபெங்ஜூ யோசிக்க ஆரம்பிக்கிறா. இங்க அரக்க உலகத்துல ஆளுக்கு நிறைய அரக்க தலைவர்கள் சண்டை போட்டு சீவுவெல்லாம் திட்டிட்டு இருக்காங்க. சீவு அங்க வந்துடுறான். என்னடா என்னை பத்தி நல்லா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, நான் வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்க அரக்க ராஜாட்ட போயிட்டு, உங்க தங்கச்சி ஜீஹெங் ஃபென்யன் வேலில இருக்கா, தோங்பாவ்ல கூட்டு போய் வச்சு அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பாத்துட்டு இருக்காரு, சும்மாவா அதை விட போறீங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிக்க நீயே சொல்றான், போர் எடுத்து போலாம், போய் உங்க தங்கச்சிய கூட்டு வாங்கன்னு சொல்றான். நான் மின்சு கிட்ட ஏற்கனவே என் தங்கச்சிய ஃப்ரீயா விடுறேன்னு சொல்லிருக்கேன், அவளை கூட்டு வர்றது கரெக்டா இருக்காது. தோங்வா பவரே இல்லாம உள்ள போயிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த இப்பதான் சீவு சொன்னா, அதனால இப்ப போர் எடுத்து போறதும் சரியா இருக்காதுன்னு சொல்ல நீயே பாக்குறான். இருக்கட்டும் அப்படின்னு நேரா அரக்க தலைவி கிட்ட போயிட்டு அந்த ஆத்மா முன்னாடி எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறான். தோங்வா கிட்ட இப்ப பவரே இல்ல, அவரே ஒரு ட்ரீம்குள்ள மாட்டிட்டு இருக்காருன்னு சொல்ல இவ பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறா. இங்க நம்ம ஃபெங்ஜூ உட்காந்துட்டு சாச்சாவை பார்த்து அவளை பத்தி ஒரு விஷயமா அந்த வேலைக்கார பொண்ணுட்டு இருந்து வாங்கிட்டு இருக்கா. அப்பதான் அந்த இடத்துல நான் சமாளிக்க முடியும், சரி குளிக்க போலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. சாச்சா வந்து ஏதோ ஆயில் மாதிரி தண்ணியில ஊத்துறா. ஸ்னேக் ஆயில் உங்களுக்கு இதானே ரொம்ப பிடிக்கும், ஸ்கின் எல்லாம் சாஃப்ட் ஆக்கும்னு சொல்லுவீங்களேன்னு சொல்ல ஃபெங்ஜூக்கு சும்மாவே பாம்புனாலே பயம். எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லதான், ஆனா பாம்புனா பயங்கிறது மட்டும் நல்ல தெளிவா ஞாபகம் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபெங்ஜூ நடுங்க ஆரம்பிக்கிறா. இங்க பார்த்தா அடுத்த கேரக்டரை காட்டுறாங்க. குட்டி பையன் ஒருத்தர் இருந்தாலும் தவம் பண்ணிட்டு, அந்த பையன் பேர் கூட ஷெனி. இப்போ அந்த பையன் வந்துடுறான், அப்படியே நம்ம தோங்வா மாதிரி பாக்குறதுக்கு இருக்கான். 20 வருஷம் நான் ஆரண்யாவை விட்டுட்டு தவம் பண்றதுக்கு போனேன், இப்போ தவத்தை முடிச்சிட்டு மறுபடியும் திரும்ப வந்துட்டேன். என் ஆரண்யாவை போய் பார்க்க போனோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். இந்த கனவை கிரியேட் பண்ணிட்டு இந்த 20 வருஷத்தை மறுபடியும் வாழ்ந்துட்டு இருக்கிறது வேற யாரும் இல்ல, இந்த ஷென்யே தான் ஆரண்யாக்காக இதை கிரியேட் பண்ணிட்டு இருக்கான். நேரா கிளம்பி அங்க போறான். பார்த்தா ஆரண்யாவை அந்த இடத்துல இருந்து யாரோ ஒருத்தங்க கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. ஆரண்யாவை கூட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நேரா கிளம்பி போனா பாம்பெல்லாம் கூட தடுக்கவே இல்ல. என்னாச்சு, ஏன் பாம்பு தடுக்கல அப்படின்னு அங்க போயிருந்துட்டு ஆரண்யா காணாம போயிட்டா, நான் தான் அவளுக்கு ஆரண்யான்னு பேர் வச்சேன், சாப்பாடு கொடுத்து இங்க வளர்த்து பத்திரமா பாத்துக்கிட்டேன், அவளதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவ ஏன் இங்க இருந்து போனான்னு சொல்லிட்டு ஷென்யே யோசிக்கிறான். ஷென்யே நேரா கிளம்பி ஊருக்குள்ள போக அப்போ அந்த இடத்துல 2 பொண்ணுங்க வந்துட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் ஆரண்யாவோட அப்பா இருக்கார்ல, அதே அப்பாக்கு வேற அம்மாங்களுக்கு பிறந்த பொண்ணுங்க தானா. சீனியர் நீங்க வந்துட்டீங்களா, ஆரண்யா இருக்கால அவளுக்கு கல்யாணம் ஆக போகுது, உங்க மாஸ்டர் இருக்கார்ல அவருக்கு தான் கல்யாணம் ஆக போகுதுன்னு சொல்ல, ஆரண்யா இங்க திரும்ப வந்துட்டாளா, ஏன் மாஸ்டரோட கல்யாணம் ஆக போதா அப்படின்னு ஷென்யே எல்லாத்துக்கும் ஷாக் ஆயிட்டு இருக்கான். பார்த்தா ஷென்யேவோட மாஸ்டரோட ஆரண்யாக்கு அங்க கல்யாணம் ஆயிட்டு இருக்கு. ஷென்யே ரொம்ப லேட்டா வந்துட்டு ஷாக் ஆயிட்டு பாத்துட்டு இருக்கான். அதோட தான் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் முடியுது. அடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.